1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆற்றில் விடப்பட்ட ஒரு திருப்பதிகம் எழுதப்பட்ட ஓலைச்சுவடி நீரோட்டத்தோடு அடித்து செல்லப்படாமல் நீரின் போக்கை எதிர்த்து எதிர்நீச்சல் போட ஆரம்பித்தது. அந்த ஒரு நிகழ்வு அன்றைய அதிசயமாக மட்டும் முடிந்துவிடவில்லை. ஒரு ஊரின் பெயராகவும் ஒரு திருத்தலத்தின் பெருமையாகவும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வரலாற்றை இன்றும் உயிரோடு சுமந்து நிற்கும் புனித தலம்தான் திருவேடகம். இன்று மதுரை சோழவந்தான் அருகே வைகை நதிக்கரையில் அமைதியாக நிற்கும் இந்த திருத்தலம் நூற்றுக்கணக்கான பக்தர்களை தினமும் வரவேற்கின்றது. ஆனால் இந்த கோவில் எப்படி உருவானது, திருவேடகம் என்ற பெயர் எப்படி வந்தது, அதற்கான பதிலை அறிய மீண்டும் 1000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போக வேண்டும். அன்று மதுரையை ஆண்டு கொண்டிருந்த கூன்பாண்டிய மன்னன் சமண சமயத்தை பின்பற்றினார். ஆனால் அவரது மனைவி மங்கையர்க்கரசியார் சிவபெருமானின் தீவிர பக்தை. சைவ சமயம் மீண்டும் வளர வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதற்காக திருஞான சம்பந்தரை மதுரைக்கு அழைத்தார் மங்கையர்க்கரசியார். சம்பந்தர் மதுரைக்கு வந்தபோது கடுமையான வெப்ப நோயால் அவதிப்பட்டிருந்த மன்னனுக்கு திருநீறு பூசி குணப்படுத்தியதாக தல வரலாறு கூறுகிறது. இந்த நிகழ்வு அரசவையில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது. சமண அறிஞர்கள் அதை ஏற்க மறுத்தனர். யாருடைய நம்பிக்கை உண்மையானது என்பதை நிரூபிக்க ஒரு விசித்திரமான சோதனையை முன்வைத்தனர். இரு தரப்பினரும் தாங்கள் கருத்துக்களை பனையோலை சுவடியில் எழுதி எரியும் நெருப்பில் இட வேண்டும். எது எரியாமல் இருக்கிறதோ அதுவே உண்மையின் அடையாளம். இந்த நிகழ்வை அனல்வாதம் என்று அழைத்தனர். சமணர்கள் எழுதிய ஓலை தீயில் எரிந்து சாம்பலானது. ஆனால் திருஞான சம்பந்தர் எழுதிய திருப்பதிகம் மட்டும் தீயில் எரியாமல் இருந்ததாக வரலாறு கூறுகிறது. ஆனால் அந்த விவாதம் அதோடு முடியவில்லை. அந்த ஒரு சோதனையில் தோற்றத்தை சமணர்கள் ஏற்கவில்லை. அவர்கள் இன்னொரு சோதனையை முன்வைத்தனர். இந்த முறை இரு தரப்பினரும் தாங்கள் ஓலைச்சுவடிகளை வைகை நதியில் விட வேண்டும். நீரின் போக்கை எதிர்த்து எதிர்நீச்சல் போடும் ஓலையே உண்மையின் அடையாளம் என்று முடிவு செய்யப்பட்டது. சமணர்கள் எழுதிய ஓலை நீரோட்டத்தோடு அடித்து செல்லப்பட்டது. ஆனால் திருஞான சம்பந்தர் வாழ்க அந்தனர் என்று தொடங்கும் தேவார திரிபதிகத்தை எழுதி அதை வைகையில் விட்டார். அப்போது அந்த பனையோலை சுவடி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் நீரின் போக்குக்கு எதிராக எதிர்நீச்சல் போட்டு மேலேறி செல்ல தொடங்கியது. அதை பார்த்த பாண்டிய மன்னனின் அமைச்சர் குலச்சிறையார் அந்த ஓலை எங்கே செல்கிறது என்பதை அறிய அவர் குதிரையில் அதை பின்தொடர்ந்தார். வைகை நதியோரமாக நீண்ட தூரம் சென்ற ஓலை இறுதியாக ஒரு இடத்தில் வந்து நின்றது. அங்கே ஏற்கனவே ஒரு சிவலிங்கம் இருந்ததாக வரலாறு கூறுகிறது. அந்த நிகழ்வை இறைவனின் திருவுளமாக கருதிய பாண்டிய மன்னன் அந்த இடத்திலேயே ஒரு ஆலயம் எழுப்ப உத்தரவிட்டார். அந்த நாள் அங்கே வந்து நின்றது ஒரு பனையோலை மட்டுமல்ல, ஒரு வரலாறு, ஒரு நம்பிக்கை, ஒரு புதிய அடையாளம். அதனால் தான் அந்த இடம் திரு கூட்டல் ஏடு கூட்டல் அகம். திரு என்றால் புனிதம், ஏடு என்றால் பனையோலை சுவடி, அகம் என்றால் தங்கிய இடம். காலப்போக்கில் திரு ஏடு அகம் என்ற பெயர் திருவேடகம் என்று மாறியது. அந்த புனித இடத்தில் இன்று வரை ஸ்ரீ ஏடகநாத சுவாமி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். காலம் செல்ல செல்ல திரு ஏடு அகம் என்ற பெயர் திருவேடகம் என்று மருவியது. அந்த ஓலை வந்து நின்றதாக நம்பப்படும் அதே இடத்தில்தான் இன்று நாம் பார்க்கும் திருவேடகம் ஸ்ரீ ஏடகநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. கிழக்கு நோக்கி உயர்ந்து நிற்கும்
5 நிலை கோபுரம் பக்தர்களை வரவேற்கிறது. உள்ளே நுழைந்தவுடன் கொடிமரம், பலிபீடம், நந்தி என்று வழக்கமான கோவிலில் அமைப்பில் இருந்தாலும் இந்த ஆலயத்தின் உண்மையான சிறப்பு அதன் வரலாறுதான். கருவறையில் சுயம்பு லிங்கமாக ஸ்ரீ ஏடகநாதர் அருள்பாலிக்கிறார். தனி சந்நிதியில் ஸ்ரீ ஏலவார் குழலி அம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். சுற்றிலும் தட்சிணாமூர்த்தி, லிங்கேத்பவர், பிரம்மா, துர்க்கை, நடராஜர், பைரவர், நவக்கிரகங்கள் என பல சந்நிதிகள் அமைந்துள்ளன. ஆனால் இந்த திருத்தலத்தின் பெருமை இதோடு முடியவில்லை. வைகை நதி இந்த இடத்தில் மட்டும் வடக்கு நோக்கி பாய்ந்து வருகிறது. அதனால்தான் இந்த திருத்தலம் காசிக்கு நிகரான புண்ணிய ஸ்தலமாக போற்றப்படுகிறது. பக்தர்களின் நம்பிக்கைப்படி இங்கு ஒரு நாள் தங்கி மனமாற இறைவனை வழிபட்டால் காசியில் நீண்ட காலம் வாழ்ந்து வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அதேபோல் பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி ஏடகநாதரை தரிசித்தால் மனக்குழப்பங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். ஆண்டுதோறும் ஆனி மாத பௌர்ணமியில் ஏடு ஏறிய திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக நம்பப்படும் அந்த அற்புத நிகழ்வை இன்றும் மக்கள் நினைவு கூறும் திருவிழா அது வரலாற்றாக இருந்தாலும் நம்பிக்கையாக இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் மறக்க முடியாது. திருவேடகம் ஒரு கோவில் மட்டுமல்ல, தமிழரின் நினைவில் ஒரு கதையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் திருத்தலம். ஓம் நம சிவாய.